சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி தெரியுமா? பூம்பும் மாட்டுக்காரு வந்துக்கிறான் பாருங்க. இப்ப நாங்க பூம்பு மாட்டுக்காரு இப்போ ஊர் மேல மாடு சுத்தி வந்து மாடு பிடிச்சிருக்கா மாடு அப்படி இருந்தாலும் ஆனா இவ்வளவு நேரத்துல எதற்காக வந்திருக்கிறோம்? அண்ணனை பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா. பாப்பது பார்க்கலாமா? எந்த உலகத்திலும் யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் கொல்ல முடியாது. வீர புருஷர்களாக இருக்க வேண்டும், தீர பராக்கிரமணிகள் இருக்க வேண்டும். அதனால ஒரு சமாச்சாரம் கேட்கலாமா? என்ன கேள். விளையாடி கொண்டிருந்த தம்பிமார்கள் வர வேண்டும் என்று எங்களை அழைத்தாயே, என்ன காரணம்? நீமணிகள் நாம கேட்கிற மாதிரி இருந்தா
தம்பிமார் வர வேண்டும் என்று வரவழைத்த சமாச்சாரம் எதற்காக? தம்பிமார்களே, உங்களை தேடிய தம்பிமார்களே, இன்றைய தினத்திலே தம்பிமார்கள் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று அனைத்தேனே காரணம் என்ன? அந்த பிரிதாவான பிருந்தாவனத்திலே விளையாடுவது நம்ம மனது வழக்கம். அதனால பிருந்தாவனத்திலே விளையாடினால் இதுவரையிலும் நமக்கு யாருமே கண்ணுக்கு புலப்பட்டது கிடையாது. ஆமா, பொண்ணு மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. ஆமா, நம்மளுக்கு பொண்ணுனே என்னன்னே தெரியாது. இந்த வனத்திலே யாருமே இரு வந்தது கிடையாது. கண்ணிலே புலப்பட்டு தப்பித்தது கிடையாது. அதனால இன்றைய தினத்திலே என்ன செய்ய வேண்டும்? நம் நிறைய நீ இருப்பதை நான் பார்க்க மாட்டேன், நீ ஒளிவதை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் 3 பேர்களும் மறந்து மறைந்து மறந்து விளையாட வேண்டும். ஆனால் யார் ஒருவர் கண்ணிலே புலப்படுகிறாரோ அவர்கள் அந்த இடத்திலே நம்மை பார்க்க வேண்டும், நம்மளை பிடிக்க வேண்டும். இதுதான் விளையாட்டு. அதனால விளையாடுவது தவிர ஆனால் இன்றைய தினத்திலே பார்க்கிற போது இந்த வனமாக போட்டது இந்த பிருந்தாவனம் என்றுமே இல்லாத இந்த வனமாகப்பட்டது பூத்து குலுங்குகிறது. ஆனால் இந்த இன்றைய தினத்திலே பார்க்கிற போது சரியானவரு ஜெகஜோதியாக இருக்கிறது. அதை பார்க்க வேண்டுமே. மலர்கள் என்னென்ன மலர்கள் இருக்குது இதெல்லாம் ரசிக்க வேண்டும். ரசித்துக் கொண்டே இந்த வனத்தை சுற்றி வர வேண்டும். இந்த வனத்தை பார்த்தால் எவ்வாறு இருக்கிறது? எப்படினா இருக்குது? அதிசயம் என்ன? இந்த அலங்காரங்கள் என்ன? தாங்களால் சொல்லுங்க பார்க்கலாம். தம்பிமார்களே, அள்ளி மலர்களும்
மலைகளும் காற்று மந்திகளும் கூத்து குதிரை இந்த கூத்து குலுங்கக்கூடிய நேரம் ஏய், அந்த வாசனையே எனக்கு எவ்வாறு இருக்கிறது எப்படி இருக்கிறது மனமாகப்பட்டது மனமெல்லாம் ஏதோ தேடுவதை போல ஏகத்தில் இருக்கிறது உடலெல்லாம் உனக்கே இருக்கிறதா அண்ணா என்ன சிங்கார பாரு இந்த வனத்தை சுத்தி பார்க்கிறார் சிங்காரமா இந்த பக்கம் பார்த்தா மலர்கள் இந்த பக்கம் பாரா அப்படியே கலர் கலராக மலர்களும் மான்களும் ஆடுகிறது குயில்கள் பாடுகிறது ஆமா இங்க பார்த்தா கலர் அதனாலே ஆனா மத்தது எவ்வாறு ஆனா இந்த மிருகங்கள் எல்லாம் இந்த வனத்திலே பார்த்தால் ஆனா என்னென்ன மிருகங்கள் ஆனா எப்படி போகுது கூட்டமாக அந்த துணையிலே நீர் அணுகுகிறது. நம்மளுடைய சத்தத்தை கேட்டால் அந்த யானை கூட்டம் பயந்து ஓடுகிறது. யானை கூட்டம் அப்படி போகுது. உனக்கு எப்படி தெரியுது? புள்ளி மாலாகப்பட்டது அண்ணா அப்படியே துள்ளி துள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படம் பார்த்தா கிளை மாலாகப்பட்டது தாவி தாவி ஓடுகிறது அண்ணா. தம்பிமார்களோ இந்த வனத்தை பார்த்தா அது எவ்வாறு இருக்கிறது தெரியுதா? அழகாக தெரியும்.
ஒரே ஆள் கூட தூக்க கூடாது யாரும். அப்படி தூக்க வர்றவங்க போய் வீட்டுல படுத்து தம்பி வருகிறா. இந்த அண்டமல்ல நந்தவனத்தை போதும் வானத்திற்குமாக ஐந்து அழகாக தெரிகிறது. கண்கள் ரெண்டும் கூசுகிறது. ஆனால் என்ன பேசுகிறது? அதை பார்த்தவுடனே எனக்கு சம மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை காண வேண்டுமானா சற்று நேரம் ஆயாசமாக அமர்ந்து தம்பி இந்த மனத்திலே பார்க்கிற போது மலர்களாகப்பட்டதை கூத்து குலுக்குகிற போது அந்த மலர்ந்ததை உண்டானா அந்த மலர் அப்படிதான் தெரியும். அவ்வாறு இருக்கிற போது அங்கே பேசும் அப்படியே கலராக மலராகப்பட்டது இருக்குதா தம்பி. இந்த நந்தவனத்தை நாம பார்த்து கொண்டு இருக்கிற போது